ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது என்றும், அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் இருக்கிறது என்றும் தேவன் காண்கிறார். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளையே பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். ஆகையினால்தான் கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 38:12, 33:10. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். அதேபோல மனுஷனுடைய வழிகள் அவனுடைய பார்வைக்கு சுத்தமானதாயும் செம்மையானதாகவும் தோன்றுமாம். ஆனால் நம்முடைய இருதயத்தையும் ஆவியையும் நிறுத்து பார்க்கிறவர் மனுஷனுடைய பாதைகள் மாறுபாடாகவும் அவனுடைய வழிகள் கோணலானவைகளாகவும் இருக்கும் என்றும் அவைகளின் முடிவு மரண வழிகள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வழியோ இடுக்கமானதாக இருக்கும், அது ராஜ பாதையாக இருக்கும். அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசைக்கெட்டு போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயிடம் இறைச்சிக்காக முறுமுறுக்கையில் கர்த்தர் அவர்களுக்கு 1 மாதம் வரை இறைச்சியால் போஷிப்பேன் என்று சொன்னார். மோசே, இது எப்படி சாத்தியமாகும்? 6 லட்சம் பேருக்கு இந்த வனாந்திரத்தில் 1 மாதம் இறைச்சி எப்படி கொடுக்க முடியும் என்ற நினைவோடு இருக்கிறார். அதை ஆண்டவரிடத்திலும் வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவருடைய நினைவு அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பதுதான். அவருடைய வழியும் ஆச்சரியமானதுதான். கீழ்காற்றை அனுப்பி சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வரச் செய்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குறுகிய நினைவுகள், நமக்கு தென்படுகிற வழிகள் கர்த்தருடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறது. அவர் கிரியை செய்ய உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஜெபம். கர்த்தாவே, உம்முடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஆமென்.